உங்கள பார்த்தோன்னே, "வாங்க, வாங்க, வாங்க" இப்படின்னு வணக்கம் சொல்றேன். இதுவே உங்கள பார்த்தோன்னே, "வாங்க, வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு சொன்னா, நான் செய்யக்கூடிய ஏதோ ஒன்று உங்களை தொடாமலே உங்களுக்குள் ஏதோ ஒரு உணர்வை மாத்துது. ஒரு முத்திரையை எப்படி வைக்க வேண்டும் என்ற நுணுக்கம் தெரிந்தால் மாத்திரம்தான் முத்திரை வேலை செய்யும். ஒரு இம்மி அளவு தவறாக செய்தால் கூட முத்திரையினுடைய பலனை உங்களால் உணரவே முடியாது. மேல் நோக்கி செங்குத்தாக இருந்தால் மட்டும்தான் பணம் சார்ந்த விஷயங்களில் அவர் நன்மையை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடத்தில் அவர் வாழ்வார். காலையில வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்தா, சாயங்காலம் போறப்ப அந்த பிரச்சனையை ரெக்கவர் பண்ணிற முடியுங்கிற அளவுக்கு ஆதாரத்தோட நம்ம முத்திரைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதிசயம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா, நாம் பிரயோகம் செய்யக்கூடிய இடத்தில் நமக்கான அந்த அறிவு சரியானபடி வேலை செய்தால் அதெல்லாம் சாத்தியம். அதை பத்தின முழு விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட போகர் சித்தாந்த சபையோட ஒரு தொடர்புல இருங்க. எத்தனை ரெக்கார்டு வேணும் அப்படிங்கிற பதிலோட நான் உங்க முன்னால நிற்பேன். அதுதான் நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நல்ல தகவல்களை எல்லாம் இந்த சேனல் வாயிலாக நமது சபை பகிர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். என்ன அப்படின்னா, முத்திரைகள். முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்த்தாலும், கூகுளில் போய் பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான விஷயங்களை நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. பிராண முத்திரை, அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குபேர முத்திரை, அப்புறம் கருட முத்திரை, அந்த முத்திரை, இந்த முத்திரைன்னு கணக்கில்லாத முத்திரைகள் இருக்குது. இந்த முத்திரையை செஞ்சால் இன்ன பலன்கள் கிடைக்கும், இந்த முத்திரையின் மூலமாக இன்னென்ன மாதிரி வரும், இன்னென்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் சொன்னாலும் நாம் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணவும் செய்யும். ஆனால் உண்மையிலேயே முத்திரையெல்லாம் வேலை செய்யுமா என்ன? முத்திரைக்குன்னு ஏதாவது பவர் இருக்கா என்ன? முத்திரை அப்படி நம்பி செஞ்சிட முடியுமா? ஒரு முத்திரை செஞ்ச உடனே அந்த சக்தி வந்துடும், இந்த சக்தி வந்துடும், அந்த சக்தி ஆசீர்வாதம் பண்ணிடும், இப்படியெல்லாம் நடந்துருங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா என்ன? ஓ, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பேசுவோமே, உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவோம். முத்திரை வேலை செய்யுமா செய்யாதாங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவோம். இப்போது நீங்கள் என்கிட்ட ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நல்லா இருங்க, எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வெளியில் போய் ஐயா கிட்ட போனேன், ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுது? கையில் அடிபட்டிருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? கையை என்னால் தூக்க முடியல.
ஸோ எனக்கு இந்த இந்த போஸ் மட்டும் கரெக்டாக இப்படி வருது, பட் கையை மேலே தூக்க முடியல. ஆசீர்வாதம் கேட்க வர்றீங்க, நான் இப்படி கையை வச்சுட்டு நல்லா இருங்க இப்படின்னு சொன்னால் இது ஆசீர்வாதம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இது முதல் கேள்வி. அடுத்தது, உங்களை பார்த்தோன்னே வாங்க 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 இப்படின்னு வணக்கம் சொல்கிறேன். இதுவே உங்களை பார்த்தோன்னே வாங்க 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 அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ நான் செய்யக்கூடிய ஏதோ ஒன்று உங்களை தொடாமலே உங்களுக்குள் ஏதோ ஒரு உணர்வை மாத்துது. ஒத்துக்கிறீங்களா? உங்களை எதிர்த்த மாதிரி பார்க்குறேன், சின்னதா ஒரு சைகை. அப்படி சொன்னோன்னே என்ன ஆகுது உங்களுக்கு? டக்குன்னு உங்களை அறியாத ஒரு உணர்வு மாறுறதை உங்களால் உணர முடியுதா? இதெல்லாம் சத்தியம், சாத்தியம் அப்படின்னா முத்திரைகள் பலன் கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் மாற்றமே இல்லை. மனுஷனுக்கே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவனையும் அறியாமல் பல முத்திரை செய்கிறாங்க பார்த்துக்குங்க. அவன் தான் உடம்போட அதிசயமே. முத்திரைகளை யாரோ எங்கிருந்தோ கண்டுபிடிக்கல, தான் செய்த செயல்களின் அடிப்படையில் முத்திரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறோம், சில விஷயத்த கூர்ந்து கவனிக்கணுங்கிற ஒரு உணர்வு வந்தோடனே தன்னை எறியாம இப்படி வைக்கிறோம், இது ஒரு முத்திரை. பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு நான் ஓங்கி கையை வச்சு அடிக்க வர்றேன், உங்களே அறியாம இப்படி கையை வச்சு தடுக்கிறீங்க, இது ஒரு முத்திரை. இப்படி தன் வாழ்வில் தனக்கே தெரியாமல் எத்தனையோ முத்திரைகளை ஒரு மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல சில அபூர்வமான தெய்வீகமான உணர்வுகளை தரக்கூடிய வல்லமைகளை கொடுக்கக்கூடிய முத்திரைகள் மாத்திரம்தான் நமக்கு தெரியறதில்லை. இப்போ சின்முத்திரை இது எல்லாத்துக்கும் தெரியும், இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒரு முத்திரையை எப்படி வைக்க வேண்டும் என்ற நுணுக்கம் தெரிந்தால் மாத்திரம்தான் முத்திரை வேலை செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் எப்படி பண்ணணுமோ அப்படி வச்சா மட்டும்தான் அது ஆசீர்வாதம்ங்கிற பேருக்கு வரும், அபய முத்திரைங்கிற பேருக்கு வரும். இப்போ இதை சொன்ன உடனே பாருங்க, பெருவிரல் மோதிர விரல் ரெண்டும் டச் ஆச்சுன்னா இதுக்கு பேர் பிருத்திவி. இப்படி வச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும் இது பிருத்திவி முத்திரைன்னு. ஆனால் இது பிருத்திவி முத்திரை கிடையாதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு பேர் மயூர முத்திரைன்னு பேர். இப்படி வச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. கை மாறி போச்சுன்னா மயூரன்னு பேராயிரும், அதவே இப்படி வச்சோன்னா வேற பேராயிரும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த முத்திரைகள் கொடுக்கக்கூடிய பலன் என்பது மாறிக்கிட்டே இருக்கும், அது வைக்கும் விதத்தை பொறுத்து. இப்போவே உங்களுக்கு ஒரு மந்திரமும் ஒரு முத்திரை கூட ஒரு மந்திரத்தை சேர்த்தா என்ன நடக்கும்? வாடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நான் சொல்றேன், வாடா இப்படி சொன்னா உங்களுக்கு அன்பா சொன்ன மாதிரி ஒரு அர்த்தமா உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. அதையே வாடா இப்ப சொன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்தக்கூடிய ரிதம், கூடவே நான் செய்யக்கூடிய முத்திரை. ஒண்ணு உங்களை தொடவே வேண்டாம், உங்களுக்குள்ளார சேஞ்சஸை கொண்டு வர முடியுதா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். ஒரு முத்திரை என்பது பிரபஞ்சத்து கூட நாம பேசக்கூடிய பாஷை. பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா சரியான அந்த பாஷை என்று சொல்லக்கூடிய கீ, சாவி, அதை சரியா உள்ள சொருகிறமான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். சொருகுனா மட்டும்தான் அது என்ன பண்ணும்? கோட் வேர்ட் அக்செப்டட், உன்னுடைய வேண்டுதல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துக்கே பிரபஞ்சம் வரும். ஒரு இம்மி அளவு தவறாக செய்தால் கூட முத்திரையினுடைய பலனை உங்களால் உணரவே முடியாது. கடைசி வரைக்கும் நேரம் விரயமாகி கொண்டே இருக்குமே ஒழிய அதற்கான பலன்களை உணர முடியாது. லைஃப்ல மேஜிக் நடக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, பர்ஃபெக்ஷன், ஒன்றை செய்யறதுக்கான பர்ஃபெக்ஷன். இது சின்முத்திரை அப்படின்னா இந்த விரல்கள் இப்படி டச் ஆயிருக்குன்னா இந்த 3 விரல்களும் கீழ் நோக்கி இப்படி 25 டிகிரி அளவுக்காவது இப்படி கீழ் நோக்கி இருக்கணும். முத்திரைகள் செய்யும்போது முத்திரைகளே உடம்புலேயே இந்த மாதிரி ஷேக்கெல்லாம் இருக்காத அளவுக்கு எப்படி அமர்ந்து செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு. இப்ப இந்த சின்முத்திரை எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா, சிலருக்கு இயல்பாகவே தன்னுடைய உடலில் ஏதாவது ஒரு பூதம் ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒருவரா இருப்பாங்க. அந்த பூதத்திற்கும் இந்த சின்முத்திரை செய்யும் போது ஏதாவது ஒரு பூதம் ஆளுமையில எழுந்திருக்கும். அந்த பூதத்திற்கும் நல்ல விதமான தொடர்பு இருந்தா மட்டும்தான் அந்த சின்முத்திரை அவங்களுக்கு வேலை செய்யும். ஒரு சின்முத்திரையை செய்கிறீங்க, அந்த நேரத்தில் நெருப்பு பூதம் தன்னுடைய முகத்தை வெளியில காட்டுதுன்னு வச்சுக்கோமே. இந்த நெருப்பு பூதம் காட்டுறது
அந்த நேரத்தில் உங்களுக்கு பொருந்தாத நீர்பூத வேலையில் அதை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கும் நீர்பூதத்துக்கு ஆகாது. இப்போ நீர்பூதம் வலுவாக இருக்கு, நீங்கள் நெருப்பு பூதத்தை கிளப்புறீங்க அப்படின்னா, நீர்பூதம் இந்த நெருப்பு பூதத்தினுடைய வல்லமைகளை பலன்களை குறைக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ முத்திரையில குறையா, நீங்க அதை புரிஞ்சு வச்சதுல குறையா? இதுக்கு பேர் குபேர முத்திரை. இந்த குபேர முத்திரை வைக்கிறதா இருந்தா இந்த 2 விரல்களும் இந்த ரேகை மேல இருக்கணும். அதே மாதிரி இந்த 3 விரல்களும் சரியாக 90 டிகிரி மேல் நோக்கி செங்குத்தாக இருந்தால் மட்டும்தான் பணம் சார்ந்த விஷயங்களில் அவர் நன்மையை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடத்தில் அவர் வாழ்வார். இல்லை அப்படின்னா பணத்தின் மீது ஏக்கமும் விரய செலவுகளும் பணத்தினால் நன்மைகளை அடையக்கூடிய இடத்திலும் அவர் எப்பயுமே தடையானவும் மனக்குறையோடையும் தான் வாழ்ந்துட்டு இருப்பார். எப்படி இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்திரையை வச்சுட்டு வாக்கிங் போவாங்க, முத்திரையை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணத்திற்காக நிறைய தேடலும் பணத்திற்காக நிறைய குழப்பங்களையும் மனதில் கொண்டவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்? முத்திரைகளை அதற்கென உண்டான மந்திர அதிர்வுகளுடன் சரியான அமைப்பில் வைத்தோமேயானால் ஒன் டே மேஜிக் பண்ண முடியும். இதுதான் முத்திரைகளுடைய ஸ்பெஷாலிட்டி. இது மாதிரி எத்தனை முத்திரை சார் இருக்குது அப்படின்னா நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இத்தனை முத்திரை தான் இருக்குங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நாம நம்முடைய சொந்த தேடலின் விளைவால் 130 முத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம போகர் சித்தாந்த சபையில. 1 அல்ல 2 அல்ல 130 முத்திரைகள். ஒரு முத்திரையை செஞ்சா உடனே பலன் தெரிய வைக்கிற அளவுக்கு சாட்சியோட கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். காலையில வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்தா சாயங்காலம் போறப்ப அந்த பிரச்சனையை ரெக்கவர் பண்ணிட முடியுங்கிற அளவுக்கு ஆதாரத்தோட நம்ம முத்திரைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ முத்திரைகளை கண்டுபிடிச்சதுனால மட்டுமே அந்த ரிசல்ட் வந்துடல, அந்த முத்திரையை நாம் பிரயோகம் செய்யக்கூடிய சூத்திரம், அந்த முத்திரையுடன் நாம் கொடுக்கக்கூடிய அதிர்வு, அதை கொடுக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் என்னுடைய சுவாசம், இது எல்லாத்தையும் கணக்குல வச்சு ஒரு முத்திரையையோ மந்திரத்தையோ பிரயோகம் செய்யக்கூடிய அறிவு நமக்கு வந்து விடுமேயானால் ஒன் டே மேஜிக். என்ன ஒன் டே மேஜிக்? ஒரு சிலரோட வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஆனா அதிசயம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா நாம் பிரயோகம் செய்யக்கூடிய இடத்தில் நமக்கான அந்த அறிவு சரியானபடி வேலை செய்தால் அதெல்லாம் சாத்தியம். ஏன் சித்தர்கள் செய்யலையா? சித்தர்கள் இந்த உலகத்துல அதிசயங்கள் பண்ணி தன்னுடைய அடையாளத்தை உலகத்துல நிலை நிறுத்தலையா? ஏன் அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு, ஏன் எனக்கு சாத்தியப்படலை? ஏன்னா எனக்கு முத்திரைகளையோ மந்திரங்களையோ சரியா வைக்கிறதுனா எப்படின்னு தெரியாது. முதல்ல அதை பழகுங்க. இல்லை அதை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட போகர் சித்தாந்த சபையோட ஒரு தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சார் இதுக்கெல்லாம் என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் எத்தனை ரெக்கார்டு வேணும் அப்படிங்கிற பதிலோடு நான் உங்கள் முன்னால் நிற்பேன். அதுதான் நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. எதை செய்தாலும் முறைப்படி அதற்குண்டான அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகாமல், அமைப்பு மிஸ் ஆகாமல் செஞ்சு பாருங்க. எதுவுமே வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையுடன் உள்ளதுங்கிறது உங்களுக்கே புரியும். மீண்டும் ஒரு அழகான வாழ்வியல் ரகசியங்களுடன் சித்த ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கற்றுண்டேன். 45 நாள் 47 கற்றுண்டேன். அப்போ ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் வீட்டில் நிறைய இருந்தது. எங்கள் மருமகளுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க, ஒரு 6 வருஷமாக பண்ணாங்க. அதெல்லாம் வீணாயிடுச்சு, முடியல, அவளால் விட்டுட்டாங்க. டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே நான் இது கற்றுன அப்புறம் கரெக்டாக எனக்கு அந்த 45ஆவது நாள் முடியுது. உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு சொல்கிறாங்க, நான் மாசமாக இருக்கேன். இப்போ ஒரு வருஷம் ஒரு 9 மாதம் குழந்தை இருக்கிறான். அது மாதிரி எங்கள் சின்ன பையனால கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ அவனும் நல்லா திரும்பி வந்திருக்கிறான்.
நல்ல இதுவாக இருக்குது. இதை பார்த்து நான் 2வது இது கூட கற்றுக்கிட்டேன். 2வது நிலை கூட இப்போ 3வது நிலைக்கோசரம் நான் வந்திருக்கிறேன் கற்றுக்கிறதுக்கு. இன்னும் இதில் இன்னும் நல்லா மென்மேனும் இதாக மேலே போகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு படிப்பு வாசனெல்லாம் எதுவுமே இல்லை. அது சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே